நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்த இளம்பெண், அந்தரங்க உறுப்பில் இருந்த பிளேட் கற்கள். விசாரணையில் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட். நடுராத்திரியில் நடந்தது என்ன? நடுராத்திரி 1 மணி இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத மும்பை கோரிக்கான்ல இருக்கிற ராம் மந்திர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ரோட்டோரமா ஒரு இளம் பெண் மயங்கி கிடந்திருக்காங்க. அப்ப அந்த வழியா வேலையை முடிச்சிட்டு நடந்து வந்த ஒருத்தர் ரோட்டோரத்துல மயங்கி கிடந்த பொண்ணை பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மயங்கி கிடந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த இளம் பெண்ணை பரிசோதனை செஞ்சப்ப அவங்க பிறப்புறுப்புல பிளேடு கற்கள் இருந்ததை பார்த்திருக்காங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் நடந்த அடுத்தடுத்த பரிசோதனையில அந்த பொண்ணை யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து இத பத்தி டாக்டர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு மயக்க நிலையில இருந்ததால போலீஸ்காரங்களால விசாரிக்க முடியாம இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு என்னாச்சு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கேன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ தனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டுல தான் தங்கி இருந்தேன். ஊருக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருந்தப்ப ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தன்னோட அந்தரங்க உறுப்புல பிளேடையும் கல்லையும் நுடைச்சு சித்திரவதை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க அந்த இளம் பெண். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயங்கி கிடந்த ராம் மந்திர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போய் சுத்தி முத்தி உள்ள சிசிடிவி கேமராவுல பதிவான காட்சிகளை அலசி ஆராய்ஞ்சாங்க போலீஸ். அப்போ அந்த பொண்ணு சொன்ன நேரத்துல அந்த சைடு ஆட்டோ டிரைவர் ஒருத்தன் போனதை உறுதி பண்ணி அவனை பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ தன்னோட பேரு ராஜ்ரத்தன்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சதை ஒத்துக்கிட்ட அந்த ஆட்டோ டிரைவர் பிளேடு கல்ல வச்செல்லாம் நான் எதுவுமே பண்ணல சார்னு கதறி இருக்கான். பொய் சொல்லாதடா, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு போலீஸ் எவ்வளவோ அரட்டி உருட்டி கேட்டப்பவும் அந்த ஆட்டோ டிரைவர் தான் சொன்னதுல இருந்து மாறவே இல்லை. அதனால இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த பொண்ணுகிட்ட திரும்பவும் விசாரணை நடத்தினப்பதான் போலீஸோட டவுட் எல்லாம் கிளியர் ஆகியிருக்கு. அந்த பொண்ணு சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய். முதல்ல தான் ஒரு அனாதை, அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. 20 வயசான அந்த பொண்ணு பாத்திரக்கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணையும் அம்மாவையும் அடிச்சு துன்புறுத்திட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. வழக்கம் போல பாத்திரக்கடையில வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகாம அந்த பொண்ணு ஆட்டோ டிரைவர் கூட பீச் பக்கம் உள்ள ஒரு லாட்ஜுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. ஆனா ரூம் கேட்டு போனவங்க கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா, அதுக்கான ஆதாரம்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க லாட்ஜ்ல வேலை பார்க்கறவங்க. அவங்க கேட்ட ஆதாரம் எதுவும் இல்லாததால 2 பேருக்கும் ரூம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஆட்டோ டிரைவரும் பீச்சில் தனியா இருந்திருக்காங்க. அப்போ ரூம் கிடைக்கலனா என்ன, பீச்சில் தான் ஆள் நடமாட்டமே இல்லையே, நாம இங்கேயே ஜாலியா இருக்கலான்னு சொல்லியிருக்கா அந்த ஆட்டோ டிரைவர் ராஜ்ரத்தன். அதுக்கு அந்த பொண்ணு மறுப்பு தெரிவிச்சப்போ ராஜ்ரத்தன் அந்த பொண்ணை அடிச்சு காயப்படுத்தி வலுக்கட்டாயமா பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருக்கான். ஆட்டோ டிரைவரோட வக்கிரத்தால பீச்சிலேயே அந்த இளம் பெண் மயங்கி கிடந்திருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்முடிச்சு பார்த்தப்போ நடுராத்திரி ஆகியிருக்கு. இப்ப வீட்டுக்கு போனா இவ்வளவு நேரம் எங்க போன, என்ன பண்ணேன்னு அப்பா கேட்பாரே, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை வீட்டுல சொன்னா நம்மள கொன்னே போட்டுருவாங்களேன்னு பயந்திருக்காங்க. அதை மறைக்க வீட்டுல ஏதாச்சும் கதை சொல்லி சமாளிக்கணுமேன்னு யோசிச்சிருக்காங்க. நேரா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட உள்ள ஒரு மெடிக்கலுக்கு போய்
சர்ஜரி பண்றதுக்கு யூஸ் பண்ற பிளேட வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோட்டோரமா கிடந்த ஒரு சின்ன கல்லை எடுத்திருக்காங்க. பாலியல் வன்கொடுமைனால அந்தரங்க உறுப்புல இருந்து ரத்தம் வேற கொட்டி இருக்கு. இத பார்த்தா வீட்ல கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு பயந்து தன்னோட அந்தரங்க உறுப்புல பிளேட தானே திணிச்சிருக்காங்க அந்த இளம்பெண். அடுத்து கீழே கிடந்த சின்ன கல்லை எடுத்தும் உறுப்புக்குள்ள திணிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல ஏடாகூட இடத்துல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் சமாளிச்சிடலாங்கிறது தான் அந்த பொண்ணோட திட்டம். ஆனா அந்தரங்க உறுப்புல பிளேட திணிச்சதுனால வலி ஏற்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க போலீஸ் நடத்தின விசாரணையில தான் எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கு. அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு ஆட்டோ டிரைவர் ராஜ்ரத்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை வர வச்சு நடந்த எல்லாத்தையும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. அப்பதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. தான் பொண்ணை ஏற்கனவே 2 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதாவும் அது சம்பந்தமா தான் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணோட அப்பா. என்னடா இதுன்னு குழம்பி போன போலீஸ் அந்த பொண்ணு கிட்டையும் அவங்களோட அப்பா அம்மா கிட்டையும் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சைஃப் அலி கான் மீதான தாக்குதலில் திடீர் திருப்பம். கைரேகையால் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் மும்பை போலீஸ். சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய உண்மையான நபர் யார்? பத்து நாளைக்கு முன்னாடி பாந்திராவில் இருக்கிற சைஃப் அலி கான் வீட்டில் நடந்த சம்பவம் பாலிவுட் திரையுலகையே பதற வச்சிருக்கு. பலத்த பாதுகாப்பையும் மீறி ஜனவரி 15 அன்னைக்கு சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தன் சைஃப் அலி கானோட இளைய மகன் ரூமுக்குள்ள போக பார்த்திருக்கான். அந்த சமயத்துல வீட்டுல இருக்கிற பொருள் சிதற சவுண்டு கேட்டு எந்திரிச்சு வந்த வேலைக்கார பெண் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனை பார்த்து கத்தி சத்தம் போட்டிருக்காங்க. அலறல் சத்தம் கேட்டு அங்க வந்த சைஃப் அலி கான் மகனோட ரூமுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணி அவனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்காரு. அப்போ திடீர்னு தான் வச்சிருந்த கத்தியை எடுத்து சைஃப் அலி கானை கண்ட மெனிக்கு குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கான். தன்னோட சகோதரி கூட பார்ட்டிக்கு போன மனைவி கரீனா கபூர் கணவருக்கு கத்தி குத்து விழுந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. கத்தி குத்து விழுந்ததால நில குலைஞ்சு போன சைஃப் அலி கானை பார்த்து பதறின மூத்த மகன் இப்ராஹிம் உடனே தன்னோட அப்பாவை லீலாவதி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க சைஃப் அலி கானை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் சைஃப் அலி கானுக்கு மொத்தம் 6 இடங்கள்ல கத்தி குத்து காயம் ஏற்பட்டிருக்கிறத பார்த்திருக்காங்க. அதுல 2 இடங்கள்ல காயம் ஆழமா இருக்கிறத பார்த்த மருத்துவர்கள் உடனே ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருந்திருக்காங்க. சைஃப் அலி கானுக்கு முதுகு தண்டுல கத்தி குத்து விழுந்ததால தண்டுவட திரவம் கசிஞ்சிருக்கு. அதனால போராடிதான் சைஃப் அலி கான் உயிரை காப்பாத்திருக்காங்க டாக்டர்ஸ். 6 நாளைக்கு பிறகுதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாரு சைஃப் அலி கான். இதுக்கு இடையில சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனை பிடிக்க 10 ஸ்பெஷல் டீமை இறக்கின காவல்துறையினருக்கு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள மர்ம நபர் எப்படி நுழைஞ்சிருப்பான் அப்படிங்கிற சந்தேகமும் வந்திருக்கு. அடுத்து சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ள இருந்த சிசிடிவி கேமராவை அலசி ஆராய்ஞ்ச போலீஸுக்கு அப்பதான் அந்த மர்ம நபர் எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான் அப்படிங்கிற உண்மையே தெரிஞ்சுது. தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவசரமா வெளியே போறதுக்கான படிக்கட்டுகள் வழியா சைஃப் அலி கானோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சது தெரிய வந்துச்சு. சிசிடிவி வீடியோவை ஆதாரமா வச்சு சைஃப் அலி கானை கத்தியால குத்தின ஷரீஃபுல்ல போலீஸ் கைது செஞ்சு அவங்கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. ஷரீஃபுல் வங்கதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் சட்டவிரோதமா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு கூறப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல சைஃப் அலி கான் விஷயத்துல போலீஸுக்கு பயங்கர தலை சுத்தலையே ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சைஃப் அலி கான் வீட்டுல சம்பவம் நடந்த அன்னைக்கு சேகரிச்ச 19 செட் கைரேகைகளை போலீஸ் மாநில குற்றப்புலனாய்வு துறைக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு கைரேகை கூட கைது செய்யப்பட்டிருக்கிற ஷரீஃபுல் கைரேகையோட மேட்ச் ஆகலன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படின்னா சைஃப் அலி கானை கத்தியால குத்துனது யாரு, ஷரீஃபுல் கைரேகை ஏன் மேட்ச் ஆகலன்னு விசாரணை நடந்துட்டே இருக்கு. பள்ளி சென்று வீடு திரும்பாத 3 மாணவிகள். கதறி அழுதபடி போலீசில் புகார் அளித்த பெற்றோர். பள்ளி மாணவிகளுடன் இருந்த இளைஞர்கள் யார்?
பாழடைந்த கட்டிடத்தில் நடந்தது என்ன? காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போன பொண்ணு ஈவினிங் 6 மணி ஆகியும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாச்சும் இருக்கும், அதனால வீட்டுக்கு வர நேரமாகி இருக்கும்னு பொண்ணை எதிர்பார்த்துட்டே நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க சிறுமியோட அம்மா. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. அப்பவும் ஸ்கூல்ல இருந்து சிறுமி வீட்டுக்கு வரல. அதனால பதட்டமான சிறுமியோட அம்மா நேரா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்க ஸ்கூலோட கேட் க்ளோஸ் பண்ணி கிடந்திருக்கு. அப்ப ஸ்கூல் வாசல்ல இருந்த வாட்ச்மேன் கிட்ட எப்ப ஸ்கூல் முடிஞ்சது, என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்டு அந்த அம்மா பதறி இருக்காங்க. ஸ்கூல் 4 மணிக்கே முடிஞ்சது, எல்லா பசங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிருக்காரு வாட்ச்மேன். அதை கேட்டு அதிர்ச்சியான தாய் சிறுமியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்திருக்காங்க. அங்கேயும் சிறுமி இல்ல. அதனால நொந்து போன தாய் திருவிக நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா சொன்ன அடுத்த நொடியே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ், காலையில எத்தனை மணிக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போனாங்க, வழக்கமா ஸ்கூல் முடிஞ்சு எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. என் பொண்ணு எப்பவும் ஸ்கூல் முடிஞ்சிட்டா தான்னு வீட்டுக்கு வந்துருவா, ஆனா இன்னைக்குதான் நைட்டு 9 மணிக்கு மேலாகியும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் கேட்டப்ப என் பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு எங்களுக்கு அப்படி யாரும் எதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற உங்க பொண்ணோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க கிட்ட போன் இருக்கா, யார்கிட்டயாச்சும் ரொம்ப நேரம் போன்ல பேசுறத நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். ஆமா சார், என் பொண்ணு கலிமுல்லான்னு ஒருத்தனை லவ் பண்றா, அந்த பையன் கிட்ட தான் ரொம்ப நேரம் போன் பேசுவா, அதை நான் பல தடவை கண்டிச்சிருக்கேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸோட சந்தேகம் கலிமுல்லா பக்கம் திரும்பி இருக்கு. இந்த விசாரணைக்கு இடையில அதே திருவிக நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸ்கூலுக்கு போன தங்களோட பசங்க வீட்டுக்கு வரலன்னு 2 பேர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. என்னடா இது, அடுத்தடுத்து இதே கம்ப்ளைண்ட் வருதுன்னு விசாரணையை வேகப்படுத்தின போலீஸ் முதல்ல கலிமுல்லா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க பையன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவன் எங்க போனான்னு தெரியல, போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. உடனே அங்க இருந்து கிளம்பின போலீஸ் கலிமுல்லாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ கலிமுல்லாவோட போன் நம்பர் பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்ல இருக்கிற ஒரு பழைய பில்டிங் லொகேஷனை காட்டியிருக்கு. உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்பதான் போலீஸுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மகளை காணோன்னு புகார் தெரிவிச்சவங்க பொண்ணும், ரெண்டாவதா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட பொண்ணுங்க 3 பேருமே தங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருக்காங்க. சென்னை பெரம்பூர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல 9வது படிக்கிற சிறுமி வழக்கமா 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனா சம்பவத்தன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒரு உருட்டிட்டு 8 மணிக்கே கிளம்பி போயிருக்காங்க. ஆனா ஸ்பெஷல் கிளாஸை அட்டென்ட் பண்ணாம வேற ஸ்கூல்ல படிக்கிற தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களை பஸ் ஸ்டாண்டுக்கு வர வச்சிருக்காங்க. அடுத்து 3 பேரும் சேர்ந்து போன இடம் தான் இந்த வழக்கோட ட்விஸ்டே. 23ஆம் தேதி நைட்டே சிறுமிகள் 3 பேரும் சேர்ந்து பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் படி மறுநாள் காலையில தங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல ஜாலியா பல இடங்களுக்கு அவுட்டிங் போன சிறுமிகள் கலிமுல்லா வீட்டுக்கு போய் நேரத்தை கழிச்சிருக்காங்க. தன்னோட வீட்டுல யாருமே இல்லாதது கலிமுல்லாவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அதுல போய் ஜாலியா இருக்கலாம், யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு சிறுமிகள் கிட்ட லேசா தூண்டில் போட்டிருக்கான் கலிமுல்லா. கூட இருந்த அபிஷேக் ஆமாசாமி போட்டிருக்காங்க. அடுத்து சிறுமிகளும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு தலையாட்டிட்டு அந்த பழைய பில்டிங்குக்கு போயிருக்காங்க. வயசு கோளாறுல அந்த இளைஞர்களும் சிறுமிகள் கிட்ட எல்லை மீறி இருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த தகாத வேலைக்கு 3 சிறுவர்களையும் அந்த இளைஞர்கள் செக்யூரிட்டி வேலை பார்க்க வச்சிருக்காங்க. இது அத்தனையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் சிறுமிகள் 3 பேரையும் பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பரிசோதனை முடிஞ்ச கையோட சிறுமிகளை மயிலாப்பூர்ல உள்ள அரசு காப்பகத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அடுத்து கலிமுல்லா, அபிஷேக், ஜாஃபர் 3 பேரையும் போக்சோவுல அரெஸ்ட் பண்ணி புழல் சிறையில அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி பில்டிங்குக்கு வெளியில வாட்ச்மேன் வேலை பார்த்த 3 சிறுவர்களை கெல்லிஸ்ல இருக்கிற சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருக்காங்க. படிக்கிற வயசுல படிக்காம தேவையில்லாத வேலையில ஈடுபட்டதால சிறுமிகளோட படிப்பும் கேள்விக்குறியாயிருக்கு. வாட்ச்மேன் வேலை பார்த்த சிறுவர்களும் தேவையில்லாத தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
$2500 கோடி ரூபாய்க்கு வாரிசு. 23 வயது இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? 2023 டிசம்பர் 24ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் மதியம் 12 மணிக்கு போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. சார்னு சொல்லி பேச ஆரம்பிச்ச ஒருத்தன், என் ரூம்மேட் திடீர்னு சைக்கோ ஆகிட்டான் சார், தன்னைத்தானே கத்தியால குத்திக்கிட்டான் சார்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போய் போலீஸ் பார்த்தப்போ பெட்ரூம்ல ரத்த ஆறே ஓடி இருக்கு. கழுத்துல குத்துப்பட்டு ஒருத்தன் சடலமா கிடந்திருக்கான். ஆனா அது தற்கொலை இல்ல, சைக்கோத்தனமா தன்னைத்தானே குத்திக்கிட்டோ இறக்கல. கண்டிப்பா யாரோ அவனை கொலை தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டெட் பாடியை பார்த்த அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சாங்க போலீஸ். ஏன்னா கத்தி குத்து ஃபுல்லாவே கழுத்தோட பின்பக்கத்துல தான் விழுந்திருக்கு. தன்னைத்தானே கழுத்தோட நடு பின்பகுதியில கண்டிப்பா ஒருத்தனால இவ்வளவு ஆவேசமாவும் ஆக்ரோஷமாவும் குத்தி இருக்க முடியாதுங்கிறது தான் போலீஸோட கணிப்பு. முதல்ல தகவல் சொன்ன ரூம்மேட்டை பிடிச்சு சிறப்பா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு மொத்த உண்மையும் தெரிஞ்சிருக்கு. வேல்ஸ் நாட்டுல உள்ள லேண்ட் ஆஃப் நகரத்துல காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற 2 பசங்க வெளியில ஒன்னா வீடு எடுத்து தங்கி காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தன் பேரு வில்லியம் புஷ், இன்னொருத்தன் பேரு டைலஸ் தாமஸ். 2 பேருமே சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாவே அந்த வீட்டுல தங்கி தான் 2 பேரும் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில வில்லியம் புஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். 24 மணி நேரமும் தாமஸோடையே பேசிட்டு விளையாடிட்டு ஜாலியா இருந்த வில்லியம் லவ் ஓகே ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே போனும் கையுமா தான் இருந்திருக்கான். காலேஜ் டைம் போக மீதி நேரம் ஃபுல்லா தன்னோட காதலி கிட்டயே பேசிட்டு இருந்திருக்கான் வில்லியம். வில்லியம் அவனோட லவ்வர் கூட ஜாலியா பேசிட்டு இருக்க அதே வீட்டுக்குள்ள பேச துணைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருந்திருக்கான் தாமஸ். இந்த தனிமை தான் அவனை கொடூரமா யோசிக்க வச்சிருக்கு. நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எப்ப பார்த்தாலும் லவ்வர் கூடயே பேசிட்டு இருந்ததால ஏற்கனவே வில்லியம் மேல செம கடுப்புல இருந்திருக்கான் டைலன். இந்த நேரத்துல நான் வீட்டை காலி பண்ண போறேன்டா, நான் காதலிக்கிற பொண்ணு கூட லிவின்ல வாழ போறேன்னு சொல்லியிருக்கான் வில்லியம். இத கேட்டு ஆத்திரத்தோட உச்சிக்கு போயிருக்கான் தாமஸ். இத்தனை வருஷமா பழகுன என்ன விட்டுட்டு நேத்து வந்த உன் லவ்வருக்காக வீட்டை காலி பண்ண போறேன்னு சொல்றியான்னு சண்டை போட்டிருக்கான். லூசு மாதிரி பேசாதடா, இப்படியே 2 பேரும் எத்தனை நாள் ஒரே வீட்டுல இருக்க முடியும்? நாளைக்கு 2 பேரும் அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய் தானே ஆகணும்னு சொல்லியிருக்கான் வில்லியம். இப்படியே 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போறேன், புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு உறுதியா சொல்லியிருக்கான் வில்லியம். என்ன விட்டுட்டு போக போறேன்னு சொல்றியா? இரு, உன்னை உலகத்தை விட்டே அனுப்பிடுறேன்னு நினைச்சு உயிர் நண்பன் வில்லியம கொல்ல துணிஞ்சிருக்கான் தாமஸ். ஒரு நாள் பெட்ரூம்ல வில்லியம் உட்கார்ந்திருந்தப்ப அவனோட கழுத்திலேயே கத்தியால சரமாரியா குத்தி இருக்கான் தாமஸ். 1 இல்ல 2 இல்ல 37 முறை பின்னங்கழுத்திலேயே கத்தியால குத்தி ஆத்திரத்தை தீர்த்திருக்கான். இதுல அந்த இடத்திலேயே வில்லியம் துடிச்சு இறந்து போயிட்டான். விசாரணையில இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தாமஸை பிடிச்சு ஜெயில அடைச்சிட்டாங்க. 2023 டிசம்பர் 24ஆம் தேதி இந்த கொலை கேஸ்ல 1 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. உயிருக்கு உயிரான நண்பனை தாமஸ் பிளான் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்கிறது போலீஸ் விசாரணையில உறுதியாகி இருக்கிறதா நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான செயல்னு குறிப்பிட்டிருக்கிற நீதிபதி கொலையாளி டைலன் தாமஸுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கிற டைலன் தாமஸ் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கு வாரிசு. இவங்க தாத்தா ஸ்டான்லி தாமஸ் வேல்ஸ் நாட்டுல பீச்சர் பைஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனிய 1950ல ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காரு. இவரோட பையன் வழி பேரன்தான் இந்த டைலன் தாமஸ். கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருந்தாலும் அதை எதையுமே அவனால அனுபவிக்க முடியாது. என்னதான் உயிர் நண்பனா இருந்தாலும் அவனுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்குங்கிற யதார்த்த உண்மைய தாமஸ் புரிஞ்சுக்காததால தான் இன்னைக்கு கொலை பண்ணிட்டு ஜெயில அடப்பட்டு கிடக்குறான். அதீத பாசமும் ஆபத்து தான் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. பெண் மோகத்தால் கொடூரனாக மாறிய தம்பி,
அண்ணன் பாசத்தை ஓரங்கட்டிய அண்ணி பாசம். தகப்பனின்றி தவிக்கும் பிஞ்சு குழந்தைகள். நடந்தது என்ன? வழக்கம் போல அதிகாலையில பால் டிப்போவுக்கு போயிருக்காரு ராம்குமார். அப்போ கையில அரிவாளோட வந்த தம்பி காளிராஜ் வந்த வேகத்துல அண்ணனை கழுத்து தலை காதுன்னு சரமாரியா வெட்டியிருக்கான். விடிஞ்சோ விடியாமலும் அண்ணனை வெட்டி சரிச்ச காளிராஜ் சட்ட கையில எல்லாத்துலயும் ரத்தம் தெறிக்க தெறிக்க கையில அரிவாளோட ராஜபாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கான். அதிகாலையிலேயே அரிவாளோட காளிராஜ பார்த்த காவலர்கள், என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி ரத்தம் தெறிக்க தெறிக்க வந்திருக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எங்க அண்ணனை வெட்டி கொண்டுட்டேன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்ற, சடலத்தை எங்கன்னு கேட்டதும் காவலர்களை ஓடப்பட்டிக்கு அழைச்சிட்டு போய் நடு ரோட்ல கிடந்த ராம்குமாரோட சடலத்தை காட்டியிருக்கான் காளிராஜ். அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு காளிராஜ காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போதான் காளிராஜ் வாயில இருந்து பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. ராஜபாளையம் பக்கத்துல உள்ள ஓடப்பட்டி தான் ராம்குமாரோட சொந்த ஊரு. ராம்குமாரோட சித்தப்பா மகன் தான் 25 வயசான காளிராஜ். பெயிண்டரான காளிராஜ் வேலை நேரத்தை தவிர எந்நேரமும் அண்ணன் வீட்லயே தான் இருந்திருக்கான். தூங்குற நேரத்தை தவிர மத்த நேரம் எல்லாம் அண்ணன் வீட்லயே இருந்த காளிராஜ் அண்ணி சந்தான ஈஸ்வரி கூட ஓவரா பேசி பழகியிருக்கான். அந்த பழக்கம் கடைசியில தகாத உறவுல போய் முடிஞ்சிருக்கு. பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த அண்ணன் ராம்குமார் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு எப்பவுமே வெளியே கிளம்பிடுவாரு. வியாபாரம் முடிஞ்சு 10 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே வருவாரு. அது காளிராஜுக்கு கூடுதல் வசதியா போச்சு. அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்படா காலியாகும் அப்படிங்கிற மாதிரி அண்ணனோட தலை தெருவை விட்டு மறைஞ்சதும் அண்ணி கூட தனிமையில இருக்க ஆரம்பிச்சிருக்கான் காளிராஜ். இப்படியே எத்தனை நாள் தான் பயந்து பயந்து மறைஞ்சு சந்தோஷமா இருக்கிறது? பேசாம ஒரேடியா அண்ணி கூடவே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ண காளிராஜ் 2022ல சந்தான ஈஸ்வரியையும் அண்ணனோட 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வெளியூர் போய் ஊரறிய குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். தம்பின்னு நம்பி காளிராஜ வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு என் மனைவியையும் பிள்ளைகளையும் இழந்ததுதான் மிச்சம்னு கவலையில மூழ்கியிருக்காரு ராம்குமார். ஆனா பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாத ராம்குமார் என்னோட 2 பிள்ளைகளையும் என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த வழக்கு நீதிமன்றத்துல வந்தப்ப 2 பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக சந்தான ஈஸ்வரி ராம்குமார் கூட தான் வாழணும்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு விருப்பமே இல்லாம கணவர் கூட வாழ வந்திருக்காங்க சந்தான ஈஸ்வரி. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, காளிராஜ் கூட வாழ்ந்த 2 வருஷத்துல சந்தான ஈஸ்வரிக்கு 3ஆவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆக மொத்தம் 3 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு கணவர் கூட வாழ வந்துட்டாங்க சந்தான ஈஸ்வரி. அண்ணி கூட இருந்த அமோகமான வாழ்க்கையில அண்ணன்காரன் மண்ணள்ளி போட்டுட்டானே அப்படிங்கிற வெறியில இருந்த காளிராஜ் ராம்குமாரை தீர்த்து கட்டுற மோட்டிவ்ல இறங்கிட்டான். ராம்குமார் பால் டிப்போவுக்கு போற அதிகால நேரம் தான் சரியான நேரம்னு பிளான் பண்ண காளிராஜ் விடிஞ்சோ விடியாமலும் அரிவாளோட போய் அண்ணன் கதையை முடிச்சிட்டு போலீஸ்ல போய் சரணடைஞ்சிட்டான். கொலை செஞ்சுட்டு சிறையில போய் கம்பி என்னனாலும் வெளியே வந்து அண்ணியோட எந்த இடையூறும் இல்லாம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் காளிராஜோட மாஸ்டர் பிளானே. சொல்ல முடியாது, சந்தான ஈஸ்வரியோட பிளானா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முழுமையா விசாரணை முடிஞ்சாதான் தெரியும்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.